தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரோசனப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி கடந்த 20ஆம் தேதி ராஜதானி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த 23ஆம் தேதி இறந்துவிட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். அவரது உடலில் காயங்கள் இருந்ததால் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறுகின்றனர் உறவினர்கள். நியாயமே கிடையாது. என் பிள்ளைக்கு பொல்லே கொண்டு ஒப்படைக்கணும், இல்லைன்னா நாங்கள் போராடுவோம். நான் ராஜதானி ஸ்டேஷனுக்கு போவேன், போலீஸ்காரனை அடிப்பேன். அது கேள்வியே வரக்கூடாது சாமி, என் கேள்வியே வரக்கூடாது சாமி. என் பிள்ளைய கூட்டி போகிறது பதில் சொல்லணும். உசுரோட கூட்டி போனியா இல்ல, அடிச்சு கொண்டு போட்டிருக்கல, அதுக்கு பதில் கிடைக்கணும். கருப்பசாமி மரணம் பற்றி உரிய விசாரணை நடத்தி விளக்கம் தர வேண்டும் என்று கூறி அவருடைய உறவினர்கள் இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை காவல்துறையினர் தரப்பில் எந்த விளக்கமும் தராத நிலையில் கருப்பசாமியின் சொந்த ஊரான ரோசனப்பட்டி கிராமத்தில் அவருடைய உறவினர்கள் 150க்கும் மேற்பட்டோர் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். வேலைக்கிழமை காலையில கூப்பிட்டு போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டதா சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவர் என்ன காரணத்தினால இறந்தாங்க இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. ஒரு இடத்துல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தூக்கு மாட்டி தான் இறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேஷன்ல கேட்கும்போது அவர் மாரடைப்புனாலதான் இறந்தாங்க அந்த மூலியமா சொல்லி வராங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடியை வாங்க சொல்லி எங்களை வற்புறுத்தினாங்க. ஆனா நாங்க அதை கையெழுத்து போட நாங்க மறுத்துட்டோம். அந்த சாவுல இருக்க மர்மம் எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நாங்க பாடி வாங்குவோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களா எப்படியோ கையெழுத்து வாங்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. சரி பண்ணியாச்சு, நாங்க பாடியை வாங்க மாட்டோம், நாங்க அதுக்கு மறுத்துட்டோம். அதிகாரிகள் உடனே விசாரணை பண்ணி இதை பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். தப்பு பண்ண அதிகாரியுமே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த எங்க பொதுமக்களுக்கு அந்த அவரோட மரணத்துல முக்கியமான நிகழ்வு என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு எங்களுக்கு தெரியணும். அது தெரியற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும். இதுக்கு மேலேயும் போராட்டம் பண்ண தயாரா இருக்காங்க ஊர் பொதுமக்கள். இதற்கிடையே இறந்த கருப்பசாமி எழுதியதாக ஒரு கடிதம் தபால் மூலம் இன்று வந்தது. கருப்பசாமி இறந்த 2 நாட்களுக்கு பிறகு இதனை கண்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கருப்பசாமி இறந்தது 23ஆம் தேதி. ஆனால் 25ஆம் தேதியிட்டு அவர் எழுதிய கடிதம் இன்று வந்துள்ளதால் கருப்பசாமி மரணம் குறித்த சந்தேகம் உறவினர்களிடையே மேலும் வலுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டியில் இருந்து செய்தியாளர் கோவிந்தராஜ்.